அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இப்பொழுது நாம் காண இருப்பது 47வது பாடல். வாழும் படி ஒன்று கண்டு கொண்டேன், மனத்தே ஒருவர் வீழும் படியன்று வில்லும் படியன்று, வேலை நிலம் 7 பருவரை 8 எட்டாமல், இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. இது ஜோதிய வடிவாக அம்பாளை காணும் ஒரு பாடல். பாதாதி கேசம் கேசாதி பாதம், அவளுடைய அந்த அழகு, நிறம், குணம் அனைத்தையும் வர்ணித்த அபிராமி பட்டர் இப்போது ஜோதி வடிவாக, சுடர் வடிவாக அம்பாளை காணுகிறார். வாழும் படி ஒன்று கண்டு கொண்டேன். நான் அவர்கள் சொன்னார் போல், இவர்கள் சொன்னார் போல், அல்லது என் மனம் போன போக்கில் நான் மற்றவங்க பேச்சை கேட்போம். அது பெற்றோரோ, கணவரோ, குழந்தைகளோ, யாரோ ஒருத்தவங்க பேச்சை கேட்போம். அல்லது மனம் போன போக்கில் போவோம். இவர் இந்த இரண்டும் இல்லை என்கிறார். வாழும் படி ஒன்று, வழி என்றால் வழி. வாழும் வழி ஒன்று கண்டு கொண்டேன், தெரிந்துவிட்டது. மனத்தே ஒருவர் வீழும் படியன்று. மனத்தே ஒருவர் வீழும் படியன்று என்றால், வீழும் என்பது விழும் என்று பொருள் அல்ல, விரும்பக்கூடியது என்று பொருள். விரும்பத்தக்கது, விரும்பக்கூடியது, ஒருவர் மனதால் விரும்பக்கூடியது அன்று, கூடியது அன்று. வில்லும் படியன்று. வில்லும் என்றால் கழுத்தில் வில்லுதல் என்றால் சொல்லுதல், கழுத்தில் உணர்ந்து வாயால் சொல்லுதல், அந்த மாதிரி விளக்க முடியாது. இரண்டோடு வேலை நிலம் 7. வேலை என்றால் கடல், நிலம் என்றால் நிலம், பூமி. 7 இரண்டையும் 7 பிரிக்க வேண்டும். 7 கடல், 7 பூமி. பருவரை 8. பருவரை என்பது மலை, 8 மலைகள். ஸோ கடல் 7, பூமி 7, மலை 8. இவற்றிற்கெல்லாம் எட்டாமல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறாள். இதெல்லாம் பூமியில் இருக்குது. பூமி 7 14 உலகங்கள் இருக்கிறது. இதற்கெல்லாம் எட்டாமல், இரவு பகல் சூழும் சுடர்க்கு. இரவானால் வருவது சந்திரன், பகலானால் வருவது சூரியன். இந்த இரவு பகல் முழுவதும் மாறி மாறி இந்த பூமியை இந்த இரண்டு பேரும் ஒளி தருகின்றனர், சுடர் தருகின்றனர். இதற்கு எல்லாம் நடுவே கிடந்து சுடர்கிறதே. 7 மலைகள், 7 கடல்கள், 7 கடல்கள், 7 பூமி, 8 மலை, ஒரு சூரியன், ஒரு சந்திரன். இதற்கு நடுவில் இது சுடர்விட்டு எரிகிறது. இதை கண்ணால் காண முடியாது, ஆனால் உணர முடியும். அந்த வழியை நான் கண்டுவிட்டேன். நீ ஜோதி சுரூபமானவள், உன்னாலேயே இந்த உலகம் ஒளிர்கின்றது. இயற்கை படைப்புகள் நிகழ்கின்றன. நீரும் வானும் நிலவும் மலையும் கடலும் உன்னாலேயே தோன்றின. சூரியனும் சந்திரனும் உன்னாலேயே ஒளிர்கின்றார்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அம்மா என்று பாடுகிறார். வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன், மனத்தே ஒருவர் வீழும் படியன்று வில்லும் படியன்று, வேலை நிலம் 7 பருவரை 8 எட்டாமல், இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. நாமும் இதே வழியை பின்பற்றினால் ஆண்டவனை அடைவது உறுதி. மாலை வேளைகளையும் காலை வேளைகளையும் விளக்கேற்றி வைத்து அந்த திருவிளக்கின் முன் 2 நிமிடம் அமர்ந்திருந்தால் ஜோதி வடிவாக அம்பாளை காணுவது நமக்கு கண்கூடாக தெரியும். இது கண்டாரும் சொன்னதில்லை, கண்டாரும் விண்டதில்லை, விண்டாரும் சொன்னதில்லை. இது வில்லல் சொல்ல முடியாதது. ஒருவரும் தான் அனுபவித்து பார்த்தால் மட்டுமே தெரியும். அந்த மனம் அமைதி அடைந்து ஒரு தெளிவு கிடைக்கும். ஆண்டவன் அருள். மீண்டும் பாடல். வாழும் படி ஒன்று கண்டு கொண்டேன், மனத்தே ஒருவர் வீழும் படியன்று வில்லும் படியன்று, வேலை நிலம் 7 பருவரை 8 எட்டாமல், இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. ஆண்டவன் அருள்.